ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த டே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய க்ளீனிங் ரொட்டீன்லாம் இருக்குது. ஸோ என்னோடய சின்ன சின்ன க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான சில விஷயங்களும் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். நம்மளோட டே வந்து எப்படி ப்ரொடக்டிவாக வச்சுக்கலாம், கொஞ்சம் போரிங்கான டைமில் வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம வீட்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த vlog வந்து இந்த வீக்கில் ஒரு நாள் எடுத்தது. ஸோ அன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா எழுந்ததுமே முதல் வேலை வாஷிங் மிஷினை ஆன் பண்ணி விடுறது தான். நாளே ட்ரெஸ் எல்லாத்தையும் லோட் பண்ணி வச்சுருவேன். ஸோ நம்ம காலையில் எழுந்ததுமே அதில் லிக்விட் போட்டுட்டு ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கும், நம்ம வேலைகளை ஒரு சைட் பார்த்துட்டே இருக்கலாம். இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறத மறுபடியும் நான் ரெகுலரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் வாக்கிங் வந்து ரெகுலராக போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இடையில ஸ்டாப் பண்ணிட்டேன். திருப்பி வந்து அதை ரெகுலரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ரெகுலராக வாக்கிங் போக ஆரம்பிச்சிருக்கேன். நான் இப்போ வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்டுக்கு வந்து மார்னிங் கொஞ்சம் வெண்பூசணி ஜூஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் சீரகம் சோம்பு போட்டு ஒரு தண்ணியும் ரெடி பண்ணி கொடுப்பேன். அவங்க வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஜூஸ் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை கையில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை ரெடி பண்ணி வச்சுட்டு மாடிக்கு போயிட்டு வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்தேன்னா வந்ததும் டக்குன்னு ஜூஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தட் அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் இங்கே ரெடியாக வச்சுட்டு போகிறேன். போயிட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் வாக்கிங் போவேன். வாக்கிங் போயிட்டு வந்து தான் இந்த ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணணும். ஸோ தட் அதுக்கு தேவையானதை மட்டும் இங்கே எடுத்து வச்சுட்டு போகிறேன். வாக்கிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ இந்த சில்லுன்னு இருக்க கிளைமேட்லாம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருச்சு. சம்மர் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயில் பயங்கரமாக அடிக்குதுங்க மாடியில். இத்தனைக்கும் 8 o'clock கூட ஆகலை, அதுக்குள்ளேயும் அவ்வளோ வெயில் வந்துருச்சு. ஸோ என்னோடய வாக்கிங்கை முடிச்சுட்டு வந்து இப்போது இந்த ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் தான். தோசையும் சொரக்காய் சாம்பார் சட்னி தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அது முடித்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு சில க்ளீனிங் ரொட்டீன்லாம் இருக்குது. என்னோடய க்ளீனிங் ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி தான் வச்சுக்குவேன். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சில வேலைகளை வந்து பிரித்து வச்சுருப்பேன். அதுபடி தான் என்னோடய க்ளீனிங் வேலைகள் வந்து பார்த்துட்ருக்கேன். நம்ம சேனலில் நிறைய க்ளீனிங் ஒர்க் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆர்கனைசேஷன் வீடியோஸும் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். மோட்டிவேஷ்னல் வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா நீங்கள் பார்க்கும்போது, அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மள நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட டே டு டே ஒர்க் இருக்கும்ல, அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு டைம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் வந்து எவ்வளோ நேரம் தான் நம்ம டிவி பார்த்துட்டே இருக்குது, இல்லை எவ்வளோ நேரம் தான் மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்குது, வேறு என்ன தான் பண்ணுறது, கொஞ்சம் போரிங்காக இருக்கே அப்படின்னு சில நேரங்களில் நம்மளுக்கே வந்து மைண்டில் வந்து யோசிச்சுட்டே உட்காந்துருப்போம். ஸோ அந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய டைமை எப்படி ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எது இதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில ஃப்ரீ டைம் வந்து கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சுன்னா அந்த டைமில் வந்து இந்த மந்த்துக்கான ஒரு கோல் பிளானிங் வந்து பிளான் பண்ணுங்கள். இந்த மந்தில் இதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும், இந்த மந்த்துக்குள்ளே இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கோல்ஸ் வந்து பிளான் பண்ணி வைங்க. இப்போது எனக்கு வந்து இந்த மந்த்துக்கான கோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மந்த் வந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் வாக்கிங் போகிறது, அதை வந்து ஃபர்ஸ்ட் நான் பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்கேன். ஏன்னா லாஸ்ட் மந்த்து, அதாவது ஜான்வரியில் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு சில நாள் இடையில என்னால் வாக்கிங் போக முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ரெகுலரைஸ் பண்ணேன். ஸோ இந்த மந்த் ஸ்டார்டிங் ஆனதுலேருந்து ஒழுங்காக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மந்த் ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் நான் வந்து ரெகுலராக வாக்கிங் போகணும் அப்படின்னு வச்சுருக்கேன். அதே மாதிரி நிறைய தண்ணி வந்து இன்டேக்காக எடுத்துக்கணும்னு வச்சுருக்கேன். இந்த மாதிரி எனக்கு ஹெல்த் வைஸாக ஒரு சில கோல்ஸ் வந்து வச்சுருக்கேன். அதை நான் இந்த மந்த்துக்குள்ளே அச்சீவ் பண்ணணும்னு செட் பண்ணி வச்சு அதை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி எவ்வளோ தண்ணி குடிச்சிருக்கோம், எவ்வளோ வந்து நேரம் வாக்கிங் போயிருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து நான் பார்த்துட்ருப்பேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில கோல்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க.
லைக் இந்த மந்த்து நான் இவ்வளோ பணம் வந்து சேவ் பண்ணணும், இல்லை இந்த மந்த்துக்குள்ளே நான் இவ்வளோ வெயிட் கெயின் பண்ணணும், இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும், இவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டு இந்த மந்த்துக்குள்ளே வந்து நான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன கோல்ஸ் வந்து செட் பண்ணுங்கள். அந்த கோல்ஸ்க்காக நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு அந்த மந்த் எண்டில் பாருங்கள். அதெல்லாம் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒன்று சின்ன விஷயம் நம்ம அச்சீவ் பண்ணும்போது நம்ம ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்களோட போரிங்கான டைமில். அப்புறம் இந்த மாதிரி நமக்கு டைம் கிடைக்கும்போது நெக்ஸ்ட் டேக்கு என்ன மாதிரி மீல் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளே நீங்கள் ஒரு சார்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த நாள் மார்னிங்க்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம், லஞ்ச் என்ன பண்ணலாம், டின்னர் என்ன பண்ணலாம் அப்படின்றத நாளே நீங்கள் யோசித்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் எந்திரிச்சதுமே எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் கடகடன்னு நம்மளோட சமையல் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைனா அடுத்த நாள் வந்து உட்காந்து யோசித்து இன்றைக்கி என்ன சமைக்கிறது, என்ன குழம்பு வைக்கிறது, என்ன பொரியல் பண்ணுறதுன்னு அதிலே வந்து நமக்கு டைம் போயிடும். ஸோ இந்த மாதிரி டைம் கிடைக்கும்போது அடுத்தடுத்த நாளுக்கு என்ன மாதிரி சமையல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நாளே யோசித்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த உங்களோட சமையல் வேலைகள் வந்து ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய டைமும் சேவ் ஆகும். அப்புறம் இந்த ஒரு சின்ன டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட டைம் ப்ரொடக்டிவாகவும் இருந்த மாதிரி உங்களுக்கு தோணும். என்னென்னா உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரொம்ப நாளாக நீங்கள் பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருக்க ஒரு ஃப்ரெண்ட், பட் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கல அப்படின்றதுனால பேசாமல் இருந்திருக்கீங்க. இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸில் உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ் யாராவது இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பட் அவங்க கூட ரொம்ப நாளாக நீங்கள் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமலே இருக்குது. பேசணும்னு நினைக்கிறீங்க, பட் மற்ற வேலைகளில் பிஸியாக இருக்கிறதுனால பேச முடியாமலே இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கவங்களோட இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் கால் பண்ணி பேசி பாருங்கள். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க, ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா கண்டிப்பாக அவங்களோட நம்ம பேசும்போது நமக்கு பிடிச்சவங்க தான் அப்படின்றதுனால ரொம்ப மனசு விட்டு பேசுவோம். நிறைய பழைய மெமரிஸ் பற்றியெல்லாம் வந்து ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய ஹாப்பியான ஒரு டைம் பற்றியெல்லாம் பேச ஆரம்பிப்போம். ஸோ இந்த மாதிரி பேசும்போது நமக்கே வந்து அந்த பேசி முடித்ததுக்கப்புறம் ஏதோ மனசு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ரிலாக்ஸ்டாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த டைம் வந்து ப்ரொடக்டிவாகவும் இருந்திருக்கும். அகெயின் வந்து உங்களோட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை உங்களோட லைஃப் லாங் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ஒரு சின்ன டைம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்புறம் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்த உங்களுக்கு பிடிச்ச இடமா இருக்கலாம். அது உங்கள் வீட்டோட பால்கனியாக இருக்கலாம், இல்லை உங்களோட பெட்ரூமாக இருக்கலாம், இல்லை வீட்டில் ஏதாவது நீங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடம் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, இல்லை அதை வந்து புதுசாக ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்திருக்கீங்க, பட் அதுக்கான டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா, இப்போது அந்த டைம் உங்களுக்கு கிடைச்சிருந்ததுன்னா அந்த டைமில் நீங்கள் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு டைம் வந்து நீங்கள் அந்த இடத்த ஆர்கனைஸ் பண்ணியோ இல்லை க்ளீன் பண்ணிட்டோ பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. திரும்பவும் அந்த இடம் வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் வந்து வீட்டில் பண்ணலாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது. இதெல்லாம் விட ஒரு முக்கியமான டிப் ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சின்னதாக வீட்டிலே ஒரு பெடிகேர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கிறதுக்கு, உங்களை நீங்கள் ஒரு செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுவுமே வந்து ப்ரொடக்டிவான டைமாகவும் இருக்கும், உங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நான் இந்த வீடியோவில் இப்போ காட்டிகிட்ருக்கேன் இல்லையா, இந்த ஒரு கிளிங் ரேப், இது வந்து எனக்கு கிச்சனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். என்னென்னா நம்ம பெரிய ஃப்ரூட்ஸ் இல்லை பெரிய பெரிய வெஜிடபிள்ஸ் எல்லாம் நமக்கு தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, அப்போ பெரிய ஒரு பாக்ஸில் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து சில நேரங்களில் தண்ணி உள்ளே விட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கிளிங் ரேப் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதில் வந்து தண்ணி எதுவும் படாமல் ஏர் டைட்டாகவும் இருக்கும், நமக்கு தேவைப்படும் போது ஃப்ரெஷ்ஷாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்.
அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogஓட நான் உங்களை மீட் பண்ணுறேன். vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.